வணக்கம். ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி, இங்கிலாந்தில பேக்கர்ஸ் அந்த அடுமனையில வேலை பண்ற அந்த ரொட்டி தயாரிக்கிறவங்க வந்து, ராஜா, ராணியெல்லாம் கேட்டு அனுப்புவாங்களாம் ஆர்டர். இவங்க வந்து 1 டசன் அப்படின்னு அனுப்பும்போது, 12 அனுப்ப மாட்டாங்களாம். 13ஆ போட்டு அனுப்புவாங்களாம். ராஜாக்கு தானே அனுப்புகிறோம், ராணிக்கு தானே அனுப்புகிறோம், கொஞ்சம் கொசுறு போட்டுன்னு இல்லைங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் கரெக்டாக வந்து சேரலைன்னா தலை துண்டிக்கப்பட்டு விடும், சவுக்கடி கொடுக்கப்படும்லாம் பனிஷ்மெண்ட்டாம். அதனால் எதுக்குடா வீண் வம்பு, போட்டு அனுப்பு, 13ஆ அனுப்பிடு அப்படின்னு அனுப்பிட்டு இருந்தாங்களாம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் கொடுக்கும் பொழுது தேவைக்கு விட கொஞ்சம் அதிகமாக அப்படி எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புறதுக்கு பேக்கர்ஸ் டசன் அப்படின்னே பேர் வந்துருச்சு. பேக்கர்ஸ் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, வெயிட்டை கம்மி பண்ணி ஜாஸ்தி விலைக்கு விற்று அவங்க ரூல் போட்டாங்க. அதுக்கு இவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அனுப்ப ஆரம்பித்தாங்க. கடைசியில் இவங்களுக்கு நல்ல பேரே வரா மாதிரி ஆயிடுச்சு. எப்போ ஒரு டாய் வாங்கினாலும் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த டப்பாவில் பின்பக்கத்தில் இதை போட்டிருப்பான், பேட்ரிஸ் ரிக்வயர்ஸ் 3 பேட்டரிஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு போட்டிருப்பான். இன்ஃபேக்ட் எந்த டப்பா வாங்கினாலும் ஒரு ஜோக் கூட வந்தது. இன்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கடைக்கு வந்து பேட்ரி வாங்க போவீங்க, அதில் வந்து பேட்ரி இஸ் நாட் இன்க்ளூடட்னு போட்டால் என்ன ஆகும்? வெறும் பழக்க தோஷத்தில், இன் ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட், இஃப் தே ஸ்டார்ட் செல்லிங் பேட்டரிஸ் அண்ட் தே ஸ்டார்ட் பிரிண்டிங் பேட்டரி இஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு ஒரு ஜோக் கூட வந்தது. எங்கள் வீட்டில் என் பையன் ரொம்ப சின்னவனாக இருந்தபோது அவனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டாய் வாங்கிட்டு போனேன்னா, வீட்டில் மை ஒய்ஃப் வில் பி ஆங்க்ரி வித் மீ, நாட் ஹாப்பி. பிகாஸ் வென் ஐ டேக் த டாய் அவுட் ஆஃப் த பேக்கேஜ், மை சன் வில் வாண்ட் டு ப்ளே ரைட் தென். உடனே விளையாட ஆசைப்படுவான். அது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, சார்ஜ் ஃபார் 12 to 18 hours பிஃபோர் ஃபர்ஸ்ட் யூஸிங் அப்படின்னு போட்டிருப்பான். இன்ஃபேக்ட் ஸ்டீவ் ஜாப்ஸு இந்த விஷயத்தினாலேயே ரொம்ப கோவப்பட்டு அன்றைக்கி ரூல் போட்டாராம். ஐஃபோன் அந்த டப்பாலிருந்து அப்படி எடுத்த உடனே அமுத்தினா அப்படியே அந்த புன்சிரிப்பாக அந்த சின்ன கடிப்பட்ட ஆப்பிள் அப்படி வரணும், சார்ஜ் 80% இருக்கணும் அப்படின்னு ரூல் போட்டாராம். தட் டிலைட் யூ பிரிங் to your customer without forcing them to charge is something special. எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு கடை ஒரு ஸ்வீட்ஸ் கடை. இது அவர் பேர் கூட மறக்க மாட்டேன், ஆறுமுகம் அப்படின்னு பேர் அவருக்கு. ஒரு நாள் ஸ்வீட்ஸ் வாங்க போகிறேன். அவர் வந்து இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இது நல்லா இருக்குது, எனக்கு இது கொடுங்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருக்கேன். 495 கிராமுக்கு போட்டாங்க, அரை கிலோ ஸ்வீட் கேட்டதுக்கு. ஏன்னா 5 கிராம் உனக்கு நான் டேஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னார் அவர். என்ன கொடுமை சரவணன். பட் அதே கதை ஒரு வாரம் முன்னாடி நடந்தது. இதை யோசிச்சு பாருங்கள். ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் வாங்கினேன். 850 ரூபாயோ என்னமோ இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட். சும்மா மார்பிளில் ஒரு டவர் மாதிரி இருக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் ஊதுபத்தியோ தசாங்கம் அந்த புகை விடுற அந்த இது வச்சிங்கன்னா இட் வில் லுக் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் இட் வில் ஃபில் த ரூம் வித் ஃப்ராக்ரன்ஸ். பட் யூ நோ வாட், அவருடைய அந்த பேக்கேஜ், குலி கிராஃப்ட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜில் they included 4 அகர்பத்திஸ். நாங்கள் ஒரு 20 ரூபா இருக்கும். அந்த 4 அகர்பத்தியை பேக்கேஜோடு போட்டு கொடுத்ததுனால பேக்கேஜில் இந்த வெளில திறந்தேன். I was able to use it instantaneously. I wasn't forced to go searching for an agarbatti. சின்ன எஃபர்ட் from the side of the management, from the side of the manufacturer. பட் அன்றைக்கி நான் ராத்திரி 8 மணிக்கு அதை திறக்கிறேன். I was able to instantly benefit. I would say this was a baker's dozen right there. அவன் வந்து அந்த டப்பாவை மட்டும் தான் ஆன் பண்ணும். இது அமேசான்லேருந்து வருது.
யாரோ மேனுஃபேக்சர் பண்ண விஷயம் யார் வேர்ஹவுஸ் வழியாவோ வந்து என்கிட்ட வருது. பட் ஐ வாஸ் ஏபிள் டு யூஸ் இட் தட் மொமெண்ட். இப்போது இந்த தாத்தாவை எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவராக இருந்தால், திருவிழாவுக்கு போகிறவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும். பம்பாய் மிட்டாய் அப்படின்னு பேர். அந்த ஃப்ராக்குக்கு அடியிலேருந்து ஒரு பிடிச்சி இழுப்பார், இழுத்து அதிலேருந்து வாட்ச் கட்டி கொடுப்பாரு, அப்புறம் பலூன் பண்ணி தருவார், விதவிதமாக பொம்மைகள் பண்ணி தருவார். none of that will be enough for us. எல்லாம் முடிஞ்சப்புறம் ஞாபகம் இருக்கா என்னன்னு? எல்லாம் முடிஞ்சப்புறம் he'll take a small bit of it and do that to our cheek. That thing will stick to our cheek and we'll be so thrilled when that happens. Baker's dozen right there. This world is filled with commodity products. நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு 5 காம்படிட்டர் இருப்பாங்க அதை பண்ணுறது. ஸோ நீங்கள் தனித்து இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் யுவர் செல்ஃப், what is needed is the icing, the packaging, the final touch, the personal twist, the baker's dozen that you add. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா கேக்குகளும் இருக்குது, கேக்கு வாங்க வராங்க, கேக்குக்கு மேலே ஐசிங் போடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். But today in this commercialized world, the icing is the cake. Icing is not on the cake. கேக் வாங்குறாங்க, கேக்குக்கு மேலே ஐசிங். நோ, the icing is the cake. The cake is, it goes without saying. Everybody expects high quality there. What do you do on top? How do you grab the attention? How do you hold on to it? How do you give that customer wow, aha, delight? All the best in your own baker's dozen. Thank you.